ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எப்போவுமே ஒரே மாதிரி தோசை செஞ்சு கொடுக்குறீங்கம்மா, எங்களுக்கு போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்க கேட்குறாங்களா? அப்படின்னா இந்த தோசை செஞ்சு கொடுங்க. கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும், எம்மியான ஒரு கொத்தமல்லி தோசை. ஆமாங்க, இதை கொத்தமல்லி வச்சு தான் செய்ய போகிறோம். எப்போவுமே கொத்தமல்லி வந்து சட்னி செஞ்சு தான் சாப்பிட்ருப்பீங்க. இன்றைக்கி வந்து தோசை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தோசை செய்கிறதுக்காக நான் வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு இஞ்சி துண்டு எடுத்துக்கிட்டேன். இது கூடவே கொத்தமல்லியை வந்து நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது அரைச்ச கொத்தமல்லி விழுதை வந்து நம்ம தோசை மாவு கூட சேர்த்துக்கலாம். இந்த மாவில் நான் ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கிறதுனால இப்போ உப்பு சேர்க்கலைங்க. நீங்கள் உப்பு சேர்க்கலை அப்படின்னாக்கா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், லைட் க்ரீனில் இருக்குது. இப்போது ஒரு தோசைக்கல்லை சூடு பண்ணி அதில் தோசை ஊற்றி எடுத்துக்கலாம். இந்த தோசை வந்து ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், அதே சமயம் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். ஒரே மாதிரியே தோசை செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து தோசை செஞ்சு கொடுத்தோம்னா நம்ம பிள்ளைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. அதே சமயம் ஹெல்த்தியும் கூட. பார்த்திங்களா எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த தோசைக்கு தேங்காய் சட்னி ரொம்ப நல்லாயிருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கொத்தமல்லி சட்னி பிடிக்காத பிள்ளைங்க கூட இந்த மாதிரி தோசை ஊற்றி கொடுத்தோம்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரே ஒரு லைக் பண்ணிவிடுங்க. அப்படியே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஹாவ் எ நைஸ் டே.